சார் ஒரே ஒரு ரகசியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது உலகத்துக்கே தெரிஞ்ச ரகசியம்தான். இருந்தாலும் நான் வந்து இதை பொதுவெளியில் நான் சொல்லக்கூடாது. நடந்து முடிந்த தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் எங்கள் பாட்டாளி எப்போ 30 சீட்டுக்கு மேலே தான் வாங்குவோம். உங்களுக்கு தெரியும் வரலாறு. இந்த தேர்தலில் 23 சீட் நாங்கள் வாங்கினோம். அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அதை விட அப்போ அது மாதிரி தொகுதி இஷ்யூஸ் வருது. இந்த தொகுதி வருது. ஐயா என்ன பண்ண தெரியுங்களா? தொகுதி பற்றி பேசாத, சீட்டை பற்றி பேசாத. யார்கிட்டீங்க? அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவரிடத்திலே எதை பற்றியும் எங்களை பேசாதீங்க, எனக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, 15% இடஒதுக்கீடு கொடு, ஒத்தப்பட்டு நின்னாங்க. அதில் வந்து பேச்சுவார்த்தை நீட்டே போகுதுங்க. எதையுமே பேசுறீங்க. ஐயா லெட்டர் எடுத்தாரு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே என்ன வேணாலும் நீங்கள் எழுதிக்கிங்க அப்படி சொல்லிட்டு கையெழுத்து போட்டு அப்படியே அப்படி நீங்கள் கொடுத்துட்டு எந்திரிச்சு வந்தார். இந்த தில்லு எந்த தலைவனுக்கு இருக்கும்? இந்த தில்லு எந்த தலைவனுக்கு இருக்கும்? சீட்டு நம்பர் உங்கள் விருப்பத்துக்கு எழுதிக்கிங்க, தொகுதியினுடைய பெயர் உங்கள் விருப்பத்துக்கு எழுதிக்கிங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இடஒதுக்கீடு.